காவல் நண்பன் நாகேந்திரன் இயக்குனர், எஸ்ஜி ஃபிலிம்ஸ் தயாரிப்பு, தம்பி விமல். அற்புதமான ஒரு படைப்புன்னு சொல்லணும். என்னென்னா, ரத்தமும் சதையுமான ஒரு படைப்பு. நம்ம பக்கத்திலே நடந்துகிட்ருக்கக்கூடிய, நடந்து முடிஞ்ச, நடக்க போகிற நிறைய நிஜங்களை அப்படியே எடுத்து உங்கள் முன்னால் வைக்கக்கூடிய ஒரு திரைப்படம். தப்புனா தப்பை மட்டுமே பேசுகிறது, சரினா சரியை மட்டுமே பேசுகிறது, அப்படி இல்லை. தப்பு சரி ரெண்டையும் ஒரு மிகப்பெரிய ஆய்வு செய்து அதை ஒரு விவாத மேடையில் வைத்தது போல் தான் இருக்கும் இந்த திரைப்படம். அது திரைக்கதை அமைப்பே அந்த மாதிரி தான் இருக்கும். நம்முடைய தகப்பனார் ஒரு நல்ல பதவியில் இருந்தால் அந்த பதவி எனக்கும் சொந்தம், என் தகப்பனுடைய அதிகாரத்தை நானும் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி எத்தனையோ இளைஞர்கள் சீரழிஞ்சு போயிட்டுருக்காங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. எங்கள் அப்பா காவல்துறை அதிகாரின்னா அதை டக்குன்னு இவர் கையில் எடுத்துகிட்டு அப்பாட்ட நான் பேசிக்கிறேன், அப்பா ஒரு தாசில்தார்னா இல்லை அப்பாட்ட நான் சொல்லிடுறேன், அப்பாட்ட நான் சொல்லிடுறேன் அப்படின்னா. தகப்பனுடைய பதவி தகப்பனுக்கு மட்டும்தான், தகப்பனுடைய அதிகாரம் தகப்பனுக்கு மட்டும்தான். நீ யார், உன்னுடைய விலாசம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான திரைப்படம் காவல். நிறையா நிஜங்களை சொல்லியிருக்கோம், ரொம்ப உண்மையாக இருக்கும். இளைஞர்கள் பார்க்கணும் இந்த படத்தை. ஏன்னா இந்த தேசத்தின் எதிர்காலமே இளைஞர்கள் தான். இளைஞர்கள் மாறணும், இளைஞர்கள் தான் மாற்றணும். அந்த மாதிரி ஒரு திரைப்படம். விமல் சமுத்திரக்கனி வந்து மெயின் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. நான் வந்து விமலுக்கு ஜோடியாக ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் விமல் வந்து பறந்து சண்டை போட்டிருப்பாரு, பறந்து டான்ஸ் ஆடிருப்பார், செம்ம போங்க பிச்சு எடுத்துட்டாரு. ஆனால் ஆக்ஷன் பண்ணது அவர், சம்மந்தமே இல்லாமல் உத வாங்கினது நான். நிறைய அடி காயம் உதன்னு. என்னன்னா, எனக்கு ஒரு டூப் செட்டு பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் டூப்புக்கு ஆப்பிள் ஜூஸ் கொடுத்து உட்கார வச்சுட்டு என்னை ஓட விட்டுட்டாங்க. அது ஏதோ ஒரு உள்நாட்டு சதி நான் நினைக்கிறேன். அப்புறமா பேசிக்கிறேன் அந்த மேட்ரை. சமுத்திரக்கனி அண்ணன் அவர் வந்து ஸ்க்ரீனில் வந்து பொதுவாக வந்து நின்னாலே நெருப்பாக இருக்கும், அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு ஃபீல் பண்ணும். இந்த காவல் படத்தில் அவர் பேசுகிற ஒவ்வொரு வசனமும் அப்படியே சவுக்கடி கொடுக்குற மாதிரி இருக்கும், பல பேருக்கு அற ஓட்ட மாதிரி இருக்கும். நிச்சயமாக படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். காவல்னு சொல்கிறாங்க, காக்கி சட்டையோட வாடையே தெரியலையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அங்கே தான் ட்விஸ்ட் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் படத்தை பார்க்கும்போது புரியும்போது உங்களுக்கு புரியும். இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வரணும் அப்படின்றதுக்காக இந்த படத்தினுடைய தூண்கள், பில்லர்ஸ், நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க டெக்னீஷியன்ஸ். சொந்த படத்துக்கு இந்த அளவுக்கு நிறைய எஃபர்ட் போடுவாங்களோ, நட்பின் காரணமாக நாகேந்திரனுக்காக நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க இந்த படம் நல்லா வரணும் அப்படின்றதுக்காக. கேமராமேன் ஏகாம்பரமாக இருக்கட்டும், அவருடைய பிக்சரைசேஷன் நீங்களே பார்த்துருப்பீங்க, நல்லா ரிச்சாக இருக்கும், ரொம்ப அழகாக, சான்ஸே இல்லை. நம்ம ஜிவி பிரகாஷ் அவர் த்ரிஷா நயன்தாரா கூடலாம் பிஸியாக இருந்தாலும் இசைன்னு வரும்போது பிச்சு மேய்ஞ்சிட்டாரு. 5 பாடல்கள் ட்ராக்ல. தீம் சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த 5 சாங்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குறிப்பாக ஆடு அண்ணாத்தை மற்றும் நட்ட நடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தினுடைய டைரக்டர் நாகேந்திரன் ஒரு வெறியோடு இருந்தார். பல பேருக்கு வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோடு இந்த படத்தை எடுத்தார். ரொம்ப சிறப்பாக இந்த படம் வந்து அமைஞ்சது. எடிட்டர் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிரவீன் வந்து படம் நல்லா சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக கிறிஸ்பாக இருக்கணுன்றதுக்காகவே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார். படம் வந்து நல்லா விறுவிறுப்பாக ஆக்ஷன் பேக்காக இருக்கும். அதே நேரத்தில் இமான் அண்ணாச்சி, எம்எஸ் பாஸ்கர், அப்புறம் இவங்களுடைய யதார்த்தமான நகைச்சுவை வந்து கிக்கின்னு எல்லாரையும் சிரிக்க வைக்கிற அளவுக்கு. யார் அது கிக்கின்னு சிரிச்சா இப்போவே? அது சும்மா டீசர் தான்மா, மெயின் பிக்சர் வரும் பாருங்கள். ஸோ எல்லாரையும் சிரிக்க வைக்கிற அளவுக்கு படம் நல்லா அமைஞ்சிருக்கு. எஸ்ஜி ஃபிலிம்ஸ் சார்பாக இந்த காவல் திரைப்படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. ஜிவி பிரகாஷ்குமார் அவர்களோட இசை ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏகாம்பரம் அண்ணனோட ஒளிப்பதிவில் ரொம்ப, ஏன்னா அவரோட முதல் படமாக போய் இணைஞ்சிருக்கோம். ரொம்ப அவரோட ஒர்க் பண்ணதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. பிரவீன் அண்ணாவோட எடிட்டிங் வந்து அப்படியே ஸ்பீடு அனல் பறக்குது. அதுமாதிரி கனியண்ணன் கூட நடிக்கும்போது, ஏன்னா முன்னாடியே ரொம்ப பழக்கங்கிறதுனால நடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. நிறைய விஷயங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவார். அங்கே அவர் போலீஸுன்றதுனால ஜிம்மெல்லாம் கொண்டுக்கிட்டே வந்துடுவார். தம்பிள்ஸ் போட்டு வந்து நிற்பார். நான் அப்படியே விட அங்கே நின்றுட்டுருப்பேன்.
ஆனால் அந்தளவுக்கு ஒரு அந்த கேரக்டரில் ரொம்ப டெடிக்கேட்டாக இருப்பார். அதேமாரி கீதா அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப இளமை மெருகு ஏறிக்கிட்டே போகிறாங்க நாளுக்கு நாள். ரொம்ப இளமையாக நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் அஸ்வின் ராஜா அவர்கள், அவர் சொன்ன மாதிரி கும்கிக்கு அப்புறம் இது ஒரு த்ரோட்டான ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அப்புறம் முக்கியமாக இந்த படத்தில் வில்லனாக அறிமுகம் இருக்கான் தேவா அவர்கள். அவர் உண்மையிலே ஒரு பக்திமான், ஆனால் படத்தில் வந்து வில்லனாக பண்ணியிருக்காரு, ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கார். அவருக்கு அடிதடி கட்ட பஞ்சாயத்துனா என்னன்னே தெரியாது, ஆனால் அந்த படத்தில் வந்து அந்த ரோல்லாம் பண்ணியிருக்கிறாரு. அது எப்படி ஒர்க் அவுட் பண்ணாருன்னு தெரியல. நிறையா ஆங்கில படம்லாம் பார்த்ததாக சொன்னார். நல்லா உள்ள வச்சுருக்காரு. அப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் நாகேந்திரன் அவர்கள் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு கதையை வந்து யாரும் பண்ண முடியாது. ஏன்னா அவருக்கும் இந்த ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்துனா என்னன்னே தெரியாது. ஒரு ஆன்மீகவாதி. அவர் வந்து இந்த ஒரு கதையை தேர்ந்தெடுத்து பண்ணியிருக்காருன்னா நிறைய ஆராய்ச்சி பண்ணி நிறையா உழைச்சிருக்காரு தான் தெரியுது. அந்த உழைப்பு வந்து ஸ்க்ரீனில் தெரியுது. இந்த படத்தில் காமெடி கலந்து ஒரு சீரியஸான ரோல் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா டான்ஸில் ஆட வச்சிட்டாங்க என்ன, அதெல்லாம் நீங்கள் பார்த்த சூழ்நிலை உங்களுக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன அதே மாதிரி இந்த படத்தில் எனக்கு வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ரோல். அதாவது கும்கிக்கு அப்புறம் இந்த படம் தான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஏன்னா படம் த்ரூ அவுட் ஃபுல்லாக நான் வரேன், ஃபைட்லாம் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் இயக்குனராக இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் எஸ்ஜி ஃபிலிம்ஸ் நிறுவனம். அதுக்கு பிறகு நான் இயக்குனராகிறதுக்கு விதை போட்டது ஒரு பத்திரிகையாளர். 95 போடப்பட்ட விதை இது. எல்லாருக்கும் நான் உதவி இயக்குனராக வேலை பார்க்குறதே பலருக்கு தெரியாது. ஏன்னா எல்லாருக்கும் நான் நண்பன், தம்பி. சினிமாவில் இருக்கும் பாதி பேருக்கு எனக்கு தெரியும். இந்த படம் நான் இயக்குனராக ஆக போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே பாதி பேருக்கு அதிர்ச்சி. நீ எப்படா டைரக்ஷன் பண்ணுவேன்னு முதல் கேள்வி. அதுக்கு பிறகு கதை. நான் இயக்குனர் சீமான்கிட்ட 13, 14 வருஷம் 15 வருஷமாக உதவி இயக்குனராக இருந்தேன். ஆனால் சீமானுடைய தம்பியாக தான் எல்லாரும் சொல்லுவாங்க என்னைய. அதுக்கு பிறகு எனது இயக்குனர் சுசி கணேசன் அவர்கள்ட்ட பணியாற்றினேன். அப்பையும் என்னை உதவி இயக்குனராக யாரும் அங்கீகாரமே பண்ணலை. ஏன்னா எல்லாருக்கூடையும் நான் ரொம்ப நட்பாக இருக்கிறதுனால. அதுக்கு பிறகு இயக்குனர் சங்கத்தில் எல்லாரோடையும் பணியாற்றியிருக்கேன். கடைசியாக ஷார்ட்கட் ரோமியோன்னு ஹிந்தி படம் முடிச்சுட்டு வந்து தமிழில் படம் பண்ணணுன்னு வந்தேன். என் இயக்குனர் தான் முதல்ல எனக்கு, நான் உனக்கு மணிரத்னம் சார் என்னை வந்து இயக்குனராக்குன மாதிரி உன்னைய நான் இயக்குனராக்குறேன், நீ போய் தமிழில் படம் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்புனார். அந்த சந்தர்ப்பத்தில் தான் எஸ்ஜி ஃபிலிம்ஸ் நிறுவனம் எனக்கு இந்த பட வாய்ப்பை கொடுத்தாங்க. முதல்ல இந்த இடத்துல எனது கதாநாயகன் விமல் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதுக்கு பிறகு சமுத்திரக்கனி, அதுக்கு பிறகு ஏகாம்பரம். என்னென்னா நான் விமல் அவர்கள்ட்ட போய் கதை சொன்னேன். அண்ணே யாருன்னே நடிக்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் தம்பி கனி நடிக்கிறாங்க, இந்த மாதிரி ஜிவி மியூசிக் பண்ணுறாங்க, ஏகாம்பரம் கேமரா பண்ணுறாரு, கதை சொல்கிற அன்னைக்கு ஏகாம்பரம் என் கூட வந்தார். சொன்ன உடனே அண்ணே நல்லாயிருக்கு, நம்ம பண்ணுவோம்னே, முதல் வார்த்தையே நம்ம பண்ணுவோம்னே. மித்த அதாவது யாரையும் நான் குறை சொல்கிறதா விரும்பலை. நான் எந்த நடிகர்கிட்டையும் போய் இன்னும் கதையும் சொல்லலை. பட் சொன்ன முதல் நடிகன், சொன்ன முதல் தயாரிப்பாளர் நான். எனக்கு ரெண்டுமே சரியாக அமைஞ்சிச்சு. என்னை ரொம்ப பாடுபடுத்தினது வந்து சமுத்திரக்கனி தான். நான் போய் கதை சொன்னேன். சொன்ன உடனே நீலாம் ஒரு டைரக்டராடா, முதல்ல கிளம்புடா, அவன் நட்பாக பிடிக்கும்டா, உனைய டைரக்டரெலாம் உனக்கு பிடிக்காதடா, முதல்ல வேறு வேலை ஏதாவது பாடுறா போடா அப்படின்னு அனுப்பிட்டான். திருப்பி போயிட்டு கொஞ்ச நேரம் கழித்து யோசித்தேன், என்னடா இவன் இப்படி சொல்லிட்டான், உண்மையிலே இவன் உண்மையை சொன்னானா பொய் சொன்னானான்னு நீண்ட ஆலோசனைக்கு பிறகு திருப்பி போய் ஒரு நாள் போனேன். ஆஃபீஸில் போய் உட்காந்தேன். என்ன மாப்பிள சாப்பிடுமா அப்படின்னா, அப்புறம் டிஃபன் வாங்கிட்டு சொன்னால் சாப்பிட்டோம். இல்லைடா இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்டா. அம்மா கதை என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அம்மா இதில் யார் நடிக்கிறது அப்படின்னா, டே நீ தாண்டா நடிக்கிற, டே கிளம்புடா முதல்ல அப்படின்ட்டு 2வது தடவை அனுப்பிட்டான். 3வது தடவை போனேன். போய் கதை சொல்லிகிட்டு இருக்கையில் ஒரு விஷயம் சொன்னேன்.
மாப்பிள்ள கதை சொல்லலை. அப்போ மாப்பிள்ள 20 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில் நட்புக்காக கொலை பண்ணாங்க, திருநெல்வேலி தூத்துக்குடியில் ஜாதிக்காக கொலை பண்ணாங்க, மதுரையில் தஞ்சாவூர் கோயம்புத்தூரில் தொழிலுக்காண்டி கொலை பண்ணாங்க, திருச்சியில் ரவுடிசத்துக்காண்டி கொலை பண்ணாங்க, விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் அரசியலுக்காக கொலை பண்ணாங்க, சென்னையில் மட்டும் பணத்துக்காக கொலை பண்ணாங்க அப்படின்னு. ஆமாம், இது என்ன புதுசாக சொல்கிற நீ அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் இளங்கலை, அதாவது யூஜி பிரசிடென்சி காலேஜ் மாணவன். அதுக்கு பிறகு சென்னை பல்கலைக்கழகத்தில் எம்ஏ படித்தேன். அதுக்கு பிறகு சென்னை பல்கலைக்கழகத்தில் எம்ஃபில் பண்ணேன். அதுக்கு பிறகு டாக்டரேட் பண்ணேன். அந்த எம்ஃபில் பண்ணையில் என்னுடைய சக மாணவி, எனக்கு சீனியர், அவங்க வந்து ஒரு டாபிக் எடுத்திருந்தாங்க. அது என்னென்னா ப்ராஸ்டியூஷனை பற்றி எடுத்திருந்தாங்க அவங்க. நான் கேட்டேன் அந்த பெண்ணிட்ட, என்னம்மா நீ ப்ராஸ்டியூஷனை பற்றி எடுக்கிறையே, ஒரு பொண்ணாக இருந்துட்டு இதை பற்றி எப்படி போய் நீ விரிவாக எழுத முடியும், என்னால் தான் எழுத முடியும், வேறு யாருனாலையும் இதை எழுத முடியாது அப்படின்னு அவங்களுடைய வலியும் வேதனையும். அந்த பெண் கூட நான் நிறையா இடங்களுக்கு போய் பார்க்கல. இந்த உலகத்தில் எதுவுமே வந்து எல்லாம் நம்ம பார்க்குற விதத்தில் தான் இருக்குது, அது தப்பு அப்படின்னு எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. அப்போ நான் யோசித்தேன், ரவுடிசம் அப்படின்னா என்ன, நம்ம எம்ஃபில் வந்து ரவுடிசத்தை பற்றி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ரவுடிசத்தை பற்றி நான் சில ஆராய்ச்சி பண்ணினேன். ஆராய்ச்சி பண்ணையில் தான் தெரிஞ்சிச்சு, 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் இதெல்லாம் நடந்திருக்கு. உணர்ச்சி வசப்பட்டு அந்த கொலைகள் அத்தனையுமே வந்து காதலாக இருக்கட்டும், கள்ளக்காதலாக இருக்கட்டும், தொழில் போட்டியாக இருக்கட்டும், ரவுடிசமாக இருக்கட்டும், சொத்து தகராறாக இருக்கட்டும், எல்லாமே வந்து உணர்ச்சி வசப்பட்ட கொலைகள். இதில் பல கொலைகள் இருக்குது. ஆனால் இப்போ நடக்கிற இன்றைக்கி காலையில் பேப்பரில் பார்க்கலாம், முந்தானத்து காலையில் பேப்பரில் பார்த்துருக்கான், நாளைக்கு காலையில் பேப்பரில் பார்க்கலாம், எல்லாமே கொலைகள் நடந்திருக்கு. அதை ஆராய்ந்து உள்ளே போய் பார்த்தோம்னா அது முழுக்க முழுக்க கூலிக்காக நடக்கப்பட்ட கொலைகள். இப்போது ஜாதி கலவரம் பார்த்தோம்னா ஒரே ஜாதிக்காரன் ஒரு ஜாதிக்காரனை கொலை பண்ணியிருக்கான், கட்சி ஒரே கட்சிக்காரன் ஒரே கட்சிக்காரனை கொலை பண்ணியிருக்கான், எல்லாமே கூலிக்காக. மனசெல்லாம் ரொம்ப பதறின வேதனையான விஷயம் என்னென்னா, செத்தவனுக்கு நான் ஏன் சாகுறேனே தெரிய மாட்டேனுது, கொண்டவனுக்கு நான் எதுக்கு கொண்டோம்னு தெரிய மாட்டேனுது, எல்லாமே கூலிக்காக நடந்த கொலைகள். சரி, இதுதான் நமக்கு இந்த படத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னு நான் கனிட்ட சொன்னோடனே சொன்னேன், எப்படா ஷூட்டிங் போகலாம் அப்படின்னா, என்னடா டைரக்டரு அப்படின்னு சொல்லி திட்டினேன். இல்லைடா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குடா, நம்ம கூட சொல்லலைன்னா இதை யாரா சொல்லுவா, நீ எடுத்துருவாடா படத்தை அப்படின்னு. எவ்வளவுக்கு எவ்வளவு என்னைய உதாசீனப்படுத்தி என்னைய அனுப்பின என் நண்பன் எனக்கு முழுமையாக தோள் கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங்லேயும் என் பக்கத்துலேயே உட்காந்துருப்பான். நான் பண்ணுறதை அப்படியே ரசிப்பான். அப்படியே சில விஷயங்கள்லாம் நான் பண்ணையில் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். எனக்கு என்னென்னா, என்னுடைய இயக்குனர் சுசி கணேசன் ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தார். அவர் என்கிட்ட சொன்னார், டேய் மணி சார் வந்து பார்த்திபன் சாரை வச்சு படம் பண்ணணும் டைரக்டர் அப்படின்னு சொல்லி சொன்னார்ரா. நான் ஆனால் பயந்துட்டேன். ஏன்னா ஒரு இயக்குனர் இன்னொரு இயக்குனர் வச்சு எப்படி படம் எடுக்கிறதுன்னு எனக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு. பட் ஜெயிச்சாக் இன்னைக்கு எல்லாரும் பாராட்டப்படுற ஒரு இயக்குனர் சமுத்திரகனி, அவரை வச்சு நீ படம் எடுக்கிறேன்னா உண்மையிலேயே அந்த தைரியத்துக்கு உன்னைய பாராட்டலாம் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி இந்த படத்தை வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இயக்கணும். தம்பி விமல் அவர்கள் முழு ஆதரவு. அதுக்கு பிறகு இதில் சவாலான ஒரு விஷயம் என்னென்னா, எல்லோரும் நான் சொன்னேன் இந்த மாதிரி வெளிநாட்டு பெண் கீதா நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். என்னை பல பேர் கிண்டல் செஞ்சாங்க, கேலி பண்ணாங்க. என்ன இந்த மாதிரி அந்த பெண்ணை வச்சு நீங்கள் படம் எடுக்கிறீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், கதாபாத்திரமும் சரியாக அமைஞ்சா யார் வேணாலும் நடிக்கலாம்ல, இதுக்கு ஏன் யாரும் விதிவிலக்கா அப்படின்னு கேட்டேன். இவங்களை பார்க்காத சில பேர் பார்த்த மாதிரியே பேசுவாங்க, அதையும் கேட்டுக்கிட்டேன். படம் எடுத்து முடித்தோம், படம் பார்த்த பிறகு சொன்னாங்க இவங்க மிகச்சிறப்பாக நடிச்சிருக்காங்க. ஏன்னால் இன்றைக்கி தமிழ் பேசி தமிழில் நடிக்கிற நடிகைகள் மிக கம்மி. ஆனால் வெளிநாட்டில் வாழ்ந்தாலும் மிக தூய்மையான தமிழ் பேசி என் படத்தில் நடித்திருக்கும் என்னுடைய கதாநாயகி. இன்னைக்கு ஏன்னா எல்லாருக்குமே டப்பிங் வெர்ஷன் தான் கொடுக்குறாங்க. இவங்க மிக அழகாக ரொம்ப நேர்த்தியாக நடிச்சிருக்காங்க. விமல் சண்டை போட்டார், ஃபைட் போட்டார் அப்படின்னு வந்து ரொம்ப ஒரு யதார்த்தமாக சொன்னாங்க அவங்க. ஆனால் அதில் ஒரு உண்மையான விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு தான் நிறையா அடிபட்டிருக்கு, கையில் காலில் பயங்கர அடி. நான் சொன்னேன், இது எதுக்கு உங்களுக்கு தேவையா, ஒரு டூப் வச்சுருக்கேன் அதை வச்சு எடுத்துக்கலான்னு சொன்னேன். பட் நானே பண்ணுறேன் அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோட ரொம்ப இன்வால்வ்மெண்ட்
எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தொடர்ந்து அடுத்த படங்கள்லேயும் இவங்கள வச்சு படம் பண்ணுவேன். நல்ல நல்ல படங்கள் தயாரிக்கணும்னு எஸ்ஜி நிறுவனத்துக்கு ஆசை. ஒரு தயாரிப்பாளர் வந்தோடனே என்னென்னா, படம் முடியும் தருவாயில் ஒரு இயக்குனருக்கும் தயாரிப்பாளனுக்கும் சண்டை வந்துடுது. மிக முக்கியமானவங்க வந்து தயாரிப்பாளர். அது என்ன பிரச்சனைக்கு இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் சண்டை வருதுன்னே தெரிய மாட்டேங்குது நம்ம தமிழ் சினிமாவில். ஆனால் என் தயாரிப்பாளர் என் மேலே ரொம்ப வந்து, அதாவது படம் பண்ணுறப்ப கூட அந்த இது கிடையாது, படம் முடித்த பிறகு எங்களுடைய உறவுகள் ரொம்ப பலமாயிருச்சு. அவர் எனக்கு வந்து ஒரு தாய் வீடு மாதிரி எஸ்ஜி ஃபிலிம்ஸ் நிறுவனம். இந்த நிறுவனம் மென்மேலும் நிறையா படங்கள் எடுக்கணும். இன்னும் நிறையா திறமையான உதவி இயக்குனர் தமிழ் சினிமாவில் இருக்காங்க. தமிழ் சினிமா உலகத்தரம் வாய்ந்த ஒரு சினிமாவாக அமையும். எனக்கு முதல் படம். ஏனால் இந்த இயக்குனராக என்னைய கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு முதல் விதை பத்திரிகையாளர் தான். அந்த பத்திரிகையாளருக்கு என் நன்றி. என்னைய முதல் படம்னால நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல படம் எடுத்திருக்கேன், நான் நம்புகிறேன். அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. நாங்கள் படம் முதல்ல நீ எல்லாம் நல்லா வருவடான்னு வச்சுருந்தோங்கய்யா. அப்போ அந்த படத்தை முழுசாக எடுத்துட்டு திரையிட்டோம். திரையிட்டு பார்க்கையில் சில முக்கியமான பெரிய சீனியர் டைரக்டர்ஸ், இன்றைக்கி சாதித்த சில டைரக்டர்ஸ் வந்து, வெற்றி பெற்ற டைரக்டர்கள் வந்து படம் பார்த்தாங்க. அப்புறம் சில முக்கியமான உயர் போலீஸ் அதிகாரிகள் படம் பார்த்தாங்க. எல்லோரும் படம் பார்த்துட்டு இந்த படத்துக்கும் இந்த தலைப்புக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னாங்க. இதுக்கு முதல் எதிரி கனிதான். என்னடா அது நீ எல்லாம் நல்லா அவரோடனு கோமாளி மாதிரி ஒரு தலைப்பை வச்சுட்டு இதில் நடிக்க சொல்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அதுக்கு பிறகு நடிச்சிட்டான். ஆனால் கடைசி வரைக்கும் எதிரி வந்து சமுத்திரக்கனி மட்டும்தான். எல்லாருக்கும் இந்த தலைப்பு பிடிச்சிருந்துச்சி. சமுத்திரக்கனி மட்டும் எதிரியாகவே இருந்தான் அந்த தலைப்புக்கு. படம் போட்டு பார்த்தோன்னே எல்லோரும் சொன்னாங்க, இது வேணாம், இந்த தலைப்பு வேறு தலைப்பு வைக்கலாம். அதுக்கு பிறகு நீண்ட ஆலோசனைக்கு பிறகு இந்த படத்திற்கு காவல் தலைப்பு மிக பொருத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த தலைப்பு வச்சோங்கய்யா. படத்தில் வந்து உண்மையை சம்பவங்கள், அவரோட வாழ்க்கையில் நடந்த நிறைய இன்னொரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ், அதை வச்சு தான் கதையை கோர்த்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அது வந்து எல்லாருக்குமே ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. கனியண்ணா, ஹீரோ விமல், கீதா எல்லாருமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷோட மியூசிக் வந்து கண்டிப்பாக இதில் வந்து அது போஸ்ட் எடிட் ரூமுக்கு அப்புறம் ஒரு ஆர்ஆருக்கு அப்புறம் போய் ஆர்ஆர் பண்ணதுக்கப்புறம் போய் பார்க்கும்போது ஒரு பெரிய லெவலில் அவர் வந்து ஒரு ஆர்ஆர் கொடுத்ததுனால படமாக பயங்கரமாக எலிவேட் ஆகிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் படமாக பார்க்கும்போது. கண்டிப்பாக இது வந்து ஒரு நாகேந்திரனுக்கு ஒரு நல்ல அட்டெம்ப்டாக அடுத்த படத்துக்கான ஒரு பெரிய இது அடுத்த படம் கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இந்த படம் இட் வில் ஹெல்ப் ஹிம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஐ ஹோப் தட் திஸ் பிகம்ஸ் லைக் நாங்கள் நம்புகிற அளவுக்கு உங்கள் எல்லாருக்குமே சேருன்ற நான் நம்புகிறேன் இந்த படம். இந்த காவல் திரைப்படத்தின் ஒளிப்பதிவு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து இது ஒரு போலீஸ் ப்ளஸ் ஒரு டான், இந்த டார்க் ஃபிலிம் ஃபீல்டில் வந்து நாகேந்திரன் வந்து இந்த கதையை சொன்னார். லைனே ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படி வந்து இன்றைக்கி வந்து பெய்ட் கில்லர்ஸ் வந்து தமிழகம் முழுவதும் ஆக்கிரமித்து நிறைய கொலைகள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதை எப்படி வந்து காவல்துறை கண்ட்ரோல் பண்ணுது, இந்த மாதிரியான ஒரு ஃபிலிம். இது வெவ்வேறு பேக்ரவுண்டில் வந்து நிறைய ஷூட் பண்ணியிருக்கோம். ஒரு 50% ஃபிலிம் வந்து ஒரு போலீஸ் குவார்ட்டர்ஸ், அதன் பின்னணி, அப்புறம் காவல் நிலையம், அதன் பின்னணிகள். இதனுடைய கிளைமாக்ஸ் காட்சிகள் வந்து ஊட்டியில் ஒரு சேஸ் ஸ்டன் செல்வாவோடும், அதுக்கப்புறம் சாலக்குடியில் வந்து இந்த ஃபைட் சீக்வன்ஸ் வந்து எடுத்திருக்கோம். இந்த படம் எல்லாரையும் திருப்திப்படுத்துகிற வகையில் வந்து இருக்கும். ஏன்னா இதில் வந்து நாகேந்திரன் வந்து என்னோடய நீண்டகால நண்பர். இவர் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்குமே நண்பர். வந்து அவர் வந்து ஒரு செல்ல பிள்ளை மாதிரி தான். எல்லோரும் A to Z எல்லாரும் தெரியும். ஸோ அவர் இந்த மாதிரி ஒரு படம் எடுப்பாரான்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து படத்தை பார்க்கக்குள்ளே வந்து அந்த இது தெரியும். ஏன்னா அவருக்கு எல்லாருமே நாங்கள் பிரவீனாக இருக்கட்டும், அவருடைய எடிட்டிங்கில் அவர் இந்த படத்துக்கு எவ்வளவு உழைக்கணுமோ அவ்வளவு பண்ணி கொடுத்துருக்காரு. 4 சாங்கு, அந்த 4 சாங்கில் வந்து ஜிவி பிரகாஷ் வந்து டிஃப்ரெண்ட் ஜோனரில் வந்து மியூசிக் வந்து பண்ணி, இந்த ஓப்பனிங் சாங் நீங்கள் பார்த்தீங்களா, அந்த சாங் வந்து ராஜு மாஸ்டர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணோம். அவர் வந்து எங்களுக்கு வந்து இந்த சாங் வந்து பண்ணி கொடுத்தாரு. அவர் டேட்ஸு வந்து இல்லை 2 நாளில் வந்து வந்து வினிமில்ல அந்த செட்டு பண்ணி அதை வந்து அவர் எங்களுக்காக வந்து பண்ணி கொடுத்தாரு.
இது வந்து ஓப்பனிங் சாங்கு. ரொமான்டிக் சாங் வந்து அந்த பாண்டிச்சேரி பேக்ரவுண்டில் வந்து கல்யாண் மாஸ்டர் அவர் வந்து அந்த அந்த சாங் வந்து ஒரு கலர்ஃபுல்லான சாங் பண்ணியிருக்காரு. நீங்கள் ஐட்டம் சாங் ஒன்று இருக்குது, அது பார்க்கல. அது வந்து தினேஷ் மாஸ்டர் பண்ணியிருக்காரு, உங்களுக்கு தெரியும். ஸோ அவர் எப்படி பண்ணியிருப்பாருன்னு. இது பாபி மாஸ்டர் வந்து ஒரு ஊட்டி பேக்ரவுண்டில் ஒரு 3 இரவுகள் வந்து அது வந்து நீண்ட நாளைக்கு பிறகு வந்து ஒரு இரவில் வந்து ஒரு மைனஸில் வந்து டிகிரியில் வந்து ஷூட் பண்ண ஒரு சாங், மெலடி சாங் அது. ஸோ இது ஒரு ஆக்ஷனாக இருக்கட்டும், இந்த சாங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஒரு குவாலிட்டியான ஒரு படமாக வந்து உங்களுக்கு வந்து இது சேர்ந்தடையும். இதில் வந்து கனிக்கு வந்து நான் ரிக்வஸ்ட் பண்ணிட்டேன், அவருக்கு ஒரு சீக்வன்ஸ் வருது இதில். அதில் வந்து அவரை வந்து மேக்கப்பே போடக்கூடாது, உன்னுடைய உண்மையான கலர் தெரியணும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு ரக்டான ஒரு அந்த லுக்கு நீங்கள் இந்த டீசரில் பார்த்துப்பீங்க 2 ஷாட்டு. அந்த ஷாட்டு வந்து அந்த அவருடைய என்ன பண்ண போகிறாருங்கிறது சொல்லும். அதே போல் இதில் வந்து நடிகை கீதா வந்து அவங்க வந்து இதில் நல்லா பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் விமல் என்னுடைய நண்பர், அவரும் வந்து இல்லை, அவர் வந்து ஒரு எல்லாம் எங்களுடைய டெக்னீஷியன். இந்த ஃபேமிலி இந்த படத்துக்கான ஒரு ஆர்டிஸ்ட். ஒரே அதாவது இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து அவர் வந்து ஒரு ஹீரோ, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படி இல்லை. நீங்கள் வாங்க, காலைல 5 மணிக்கு வாங்கன்னா வந்துடுவார் எங்கள் கூட. நாங்கள் ஒன்றா வந்து 12 மணி 2 மணிக்கு நாங்கள் தூங்கினாலும் காலையில் போய் எல்லோரும் ஒன்றா தான் போய் சேர்ந்தடைகிறது. ஸோ அவர் வந்து எங்களுக்கு வந்து நிறைய ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு. ஷூட்டிங் முடிச்சுட்டு சொல்கிறேங்க, ஷூட்டிங் வந்து 2 மணிக்கு முடிஞ்சால் கூட காலையில் எனக்கு வந்து இந்த ஷாட் வந்து இந்த ஏர்லி மார்னிங்கில் எடுக்கணும் அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணாலும் ஐயோ அப்படின்னு சொல்லி நைட்டு சொன்னாலும் காலையில் வந்து கரெக்டான டயத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து நடித்து கொடுத்து எங்களுக்கு வந்து இந்த படத்துக்கான அந்த நாங்கள் பண்ணுற அந்த உழைப்பு வெளியில் தெரிகிறதுக்கு கனி வந்து இந்த விமல் இவங்களுடைய கோஆப்ரேஷன், புதுமுக நாயகன் தம்பி வந்து எனக்கு வந்து ரொம்ப தெரியும். ஃபஸ்ட்டு வந்து இந்த கேரக்டர் வந்து அவர் பண்ணுவார். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய கேரக்டர். எனக்கும் நாகேந்திரனுக்கும் ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் நடந்துச்சு, இந்த கேரக்டரை அவர் பண்ணுவாரா அப்படின்றது. நான் சொன்னேன் ஒரு 2 நாள் ஷூட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் அது வந்து சரியில்லைன்னா நீ பார்த்துக்க நாகேந்திரா, இது எல்லாமே ஒன்றே தான் சேரும், அது ப்ளஸ் மைனஸ்னு. அவனுடைய கான்ஃபிடென்ட் இன்றைக்கி வந்து இந்த படத்தில் வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு போகிற, இன்றைக்கி விரைவில் ஒரு வில்லன் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து உருவாகிருக்கிறான்.